ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நியூ ஃபிஷஸ்லாம் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கு. அதனுடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப பெரிய வெரைட்டிஸ்லாம் நான் எடுக்கல. ஒரு 3 வெரைட்டி தான் எடுத்திருக்கேன். கப்பீஸ், ஃபேன்சி கப்பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிளாட்டினம் பேரட், போலார் பேரட், கொஞ்சம் லைவ் பிளான்ஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். 30 + 30 60 பீசஸ் எடுத்திருக்கேன். பேரண்ட் பார்த்தீங்கன்னா 30 பீசஸ். அதுக்கப்புறம் லைவ் பிளான்ஸ் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லைவ் பிளான்ஸை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் லைவ் பிளான்ஸை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணலை. ஜஸ்ட் என்னென்ன பிளான்ஸ்ன்னு காட்டுறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. நான் லைவ் பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், வளர்த்துருக்கேன். நிறையா வந்து பிளான்டேஷன் செட்டப்லாம் போட்டிருக்கேன். அதில் எனக்கு ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் ஆஃப் லைவ் பிளான்ஸோடைய நேம்ஸ், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே எனக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ வந்திருக்க 10 நம்பர்ஸ் ஆஃப் லைவ் பிளான்ஸ் என்ன பிளான்ட்டுன்னே எனக்கு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த வீடியோவில் பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ஸாக பிரித்தாச்சு. இப்போது பேக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கொளத்தூர்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேக்காக பிரிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைவ் பிளான்ஸு 10 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிளான்ட் நேம் கூட எனக்கு தெரியல. ஸோ நான் இனிமேல் தான் ரெஃபர் பண்ணணும், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, இது எப்படி க்ரோத் பண்ணணும், இது எப்படி வைக்கணும், பிளான்டேஷன் செட்டப் எப்படி போடணும் அப்படின்றத ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து ரெடி பண்ணணும். நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய கப்பி டேங்க்கில் வந்து நான் வந்து இது நான் வச்சுட்டேன். இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கப்போடு தான் இருக்குது. இன்னும் அதை நான் எடுத்து பிளான்டேஷன் செட்டப் இன்னும் பண்ணலை. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 வீக் ஆகிடுச்சு. நல்லா குவாரண்டைன் கண்டிஷன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பேரட் அண்ட் போலார் பேரட் தான் வாங்கியிருக்கேன். வெறும் 4 பீசஸ் தான் எடுத்திருக்கேன். 1 பேர் ஆஃப் போலார் பேரட், 1 பேர் ஆஃப் பிளாட்டினம் பேரட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த போலார் பேரட், பிளாட்டினம் பேரட் இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போலார் பேரட்னா என்ன, பிளாட்டினம் பேரட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கப்பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 30 பேர்ஸ் எடுத்திருக்கேன், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். அவ்வளோதான், மினிமல் ஸ்டாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ரெட்டைலும் இருக்குது. இதில் ரெட்டைல் கப்பீஸும் இருக்குது. லைக் ஃபேன்சி மிக்ஸ்டு தான் நினைக்கிறேன் இது எல்லாமே. ஸோ கப்பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது. எக்ஸாட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின்ட் கோராமி இருக்குது, அப்புறம் ரெட்டைல் கேட்ஃபிஷ் இருக்குது, ஷவல் நோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பீகாக் பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னா பிளிஹேரி இருக்குது. இதெல்லாமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பேரட், போலார் பேரட்டை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணி இப்போ தண்ணியில் விட்டுருக்கேன். இதை நான் என்னுடைய டேங்க்கில் விட்டு ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆகி எக் லே பண்ணுற அளவுக்கு அது அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த கோகோனட் ஷெல்லில் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து கட் பண்ணி அந்த டேங்க்கில் ப்ளேஸ் பண்ணேன். இப்போது அந்த 2 பிளாட்டினம் பேரட்டுமே அந்த கோகோனட் ஷெல்லுக்குள்ளே தான் இருக்குது. எக் லே பண்ணிடுச்சா என்னென்னு எனக்கு தெரியல. லைட்டை வந்து அடித்து பார்த்துட்டேன், அந்தளவுக்கு கிளியராக தெரியல. இனிமேல் தான் செக் பண்ணணும் எக் லே பண்ணியிருக்கா என்ன எனக்கு தெரியல. போலார் பேரட்டும் அதே டேங்கில் தான் விட்டுருக்கேன். போலார் பேரட்டும் அந்த பிளாட்டினம் பேரட் வந்து பார்த்திங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கும், அந்த கோகோனட் ஷெல் கிட்ட வரவே விடாது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பேரட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ் தான். இதெல்லாம் வந்து மேன்மேட் ஃபிஷஸ், ஹியூமனால் வந்து க்ரியேட் பண்ண ஃபிஷஸ் தான் இந்த போலார் பேரட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டினம் பேரட் எல்லாமே. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 inches தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. ரொம்ப ரேர் தான். 8 inches வரைக்கும் வளர்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. போத் பிளாட்டினம் அண்ட் போலார் பேரட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். ரொம்ப வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு பேர் மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் டேங்க்கில் விட்டு அதுக்கு தேவையான செட்டப்லாம் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும். அதுவே வந்து ப்ரீட் பண்ணி எக் லே பண்ணி எக்லேருந்து ஃப்ரைஸை வந்து அதுவே கேர் பண்ணி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கும். எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை, ஜஸ்ட்டு ஃபீட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ போலார் பேரட்லாம் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 பீசஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு இது லைக் துளசி மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன பிளான்ஸ்னே தெரில. லைவ் பிளான்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து நேமை மென்ஷன் பண்ணாமல் சொல்லிட்டேன். சரி, ஓகே, யுவர் சாய்ஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பீசஸ் போட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னா அவங்க என்னென்னமோ போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன பிளான்ஸு எதுவுமே தெரியல எனக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சது ஒரு 5 to 6 லைவ் பிளான்ஸ் தான் நேமோடு தெரியும். அதனுடைய ஷேப்ஸு, அதனுடைய லீவ்ஸு இதெல்லாம் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் ஒன்று கூட என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து லைவ் பிளான்ஸ் வாங்கும்போது நமக்கு தேவையான பிளான்ஸ் நேமும் சொல்லி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் போல. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ கப்பீஸ் அன்பாக்சிங் பண்ணுறோம். இது வந்து ஃபேன்சி கப்பீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடிங் சைஸில் இருக்குது. மற்ற எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு தான். நம்ம இனிமேல் தான் க்ரோத் பண்ணி ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் சேல்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் கப்பீஸ். கலரு பேட்டர்ன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. சைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் ப்ரீடிங் சைஸே இல்லை. மேல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீமேல் தான் செமி அடல்ட் சைஸில் இருக்குது. 1 or 2 பீசஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடிங் சைஸில் இருக்குது. இப்போ விட்டால் கூட நாளைக்கு குட்டி போகிற அளவுக்கு 2-3 ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஃபீமேலில். ஸோ ஃபைனலாக கப்பீஸுன்னு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட கப்பீஸ் ப்ரைஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுடைய அந்த செட்டப் வந்து அந்த மாதிரி இந்த மணி பிளான்ட், அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸு இதெல்லாம் போட்டு அதில் தான் நான் கப்பீஸை விட்டுருக்கேன். குட்டி போட்டு தள்ளுது எக்கச்சக்கமாக. என்னால் அந்த குட்டியே செப்பரேட் பண்ண முடியல. அந்தளவுக்கு குட்டீஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேன்சி கப்பீஸ். அதில் பார்த்தீங்களா ரெட் டைல் கப்பீஸ்லாம் இருக்குது. ஸோ 1 or 2 ரெட் டைல் கப்பீஸ் இருக்குது. அதர் கப்பீஸ்லாம் என்ன ப்ரீட்ஸ்னு தெரியல. லைக் ஃபேன்சி கப்பீஸ் தான் இது ஃபுல்லாகவே. ஆனால் இம்போர்ட்டட்லாம் கிடையாது. இது நார்மல் ஃபேன்சி கப்பீஸ், லோக்கல் கப்பீஸ் மாதிரி தான் இருக்குது. 1 or 2 வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் என்ஹான்ஸ் ஆகிருக்கு, நல்ல பேட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதுதான் என்னுடைய கப்பீஸ் செட்டப்பு. அதில் தான் என்னுடைய கப்பீஸ் எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபைனலாக நியூ அரைவல்ஸ் அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.